ஜாவா ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கான மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ மெயின் மெத்தட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இது மூலியமாக தான் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனே வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட்டோட நேம் நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து அப்ளிகேஷனோட நேம் மட்டும் எனக்கு டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இங்கே பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. பாம் டாட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி தான் எனக்கு மேவன் வந்து ரன் ஆகும். ஸோ இங்கே பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல எனக்கு இங்கே என்ன ரன் ஆயிருக்குன்னா பேரண்ட் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் பேரண்ட்ன்ற ஆர்டிஃபேக்ட் ஐடியில் ஒரு பேரண்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4.0.2 இருக்கா? ஸோ இது வந்து என்னன்னா நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண வெர்ஷன் நம்ம வந்து ஸ்டேபிள் வெர்ஷனாக 4.0.2 செலக்ட் பண்ணோம் இல்லையா அந்த வெர்ஷன். ஸோ இந்த பேரண்ட் ஸ்டார்டர் பேரண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிபெண்டன்சி நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணோம், வெப் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த டிபெண்டன்சிக்கு இண்டிவிஜுவலாக நான் வெர்ஷன் கொடுக்க தேவையில்லை. எந்த வெர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. மென்ஷன் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த ஸ்டார்டர் பேரண்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு, அதுக்கப்புறம் என்ன இந்த ப்ராஜெக்டோட ஸ்னாப்ஷாட் ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் இது 0.0.1 ஸ்னாப்ஷாட்டுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு இப்போது க்ரியேட் ஆன ப்ராஜெக்ட் ஸ்னாப்ஷாட் வெர்ஷன். ஸோ அது டிஸ்பிளே இருக்குது. அங்கே கொடுத்துருக்க ஆர்டிஃபெக்ட் ஐடி அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே டிபெண்டன்சி என்ன செலக்ட் பண்ணியிருந்தோம், வெப் செலக்ட் பண்ணியிருந்தோம், ஸ்ப்ரிங் வெப் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த லேட்டஸ்ட் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா 4.0.2ல வந்து நம்ம ஸ்ப்ரிங் வெப் செலக்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு இங்கே ஆர்டிஃபெக்ட் ஐடி எப்படி வரும் அப்படின்னா வெப் எம்விசின்னு